वणकम सबको नमस्कार। मैं अब स्वर के संबंध में यानी உயிரெழுத்து பற்றி இப்போது தமிழில் ஆனா ஆவண்ணான்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் அ ஆ ஒரு குரில் ஒரு நெடில். அ சொல்லும்போதும் ஆ சொல்லும்போதும் வித்தியாசம் இருக்கணும். இ ஈ அதுலேயும் இந்த மாதிரி உச்சரிப்பு எப்படி வரணுமோ அந்த மாதிரி கச்சிதமாக இ ஈ உ ஊ கிரு இந்த மாதிரி ஆனா ஆவண்ணான்னு சொல்லாமல் அ ஆ இ ஈ உ ஊ கிரு அடுத்து பூராமே நெடிலாக சொல்லணும். ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. தமிழில் ஏனா ஓனான்னு இருக்கும். ஆனால் ஹிந்தியில் ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. இப்போது ஓவண்ணாவுக்கு ஹிந்திக்காரங்க என்ன செய்வாங்க, குறில் சொல்லணும்னா என்ன செய்வாங்க, ஆனால் அவங்க நெடிலாக தான் உச்சரிப்பாங்க. ஓசை என்கிற மாதிரி தான் இருக்கணுமே ஒழிய ஓசை அந்த குறிலை சொல்ல மாட்டாங்க. அதனால் ஏனாவும் அப்படித்தான் ஏகாம்பரம் என்கிற மாதிரி தான் வருமே ஒழிய, ஏன்னா எத்தனை என்கிறதுக்கு ஏனா வர வைக்க முடியாது, ஏத்தனை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கும். இந்த மாதிரி அவங்க நார்த் இண்டியன்ஸ்லாம் உச்சரிக்கும்போது நாங்கள் கவனிப்போம். ஏனாவும் ஓனாவும் வராமல் ஏஎன்னாவும் ஓவன்னாவும் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 13 எழுத்து தான் இருக்குது. ஏன்னா ஓனா கிடையாது. அதனால் மறுபடியும் சொல்கிறேன், இந்த உயிரெழுத்து எப்படி உச்சரிக்கணும்னா அ ஆ இ ஈ உ ஊ கிரு. ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. இந்த மாதிரி ஏயிலிருந்து நெடிலாகவே சொல்லணும். நிறைய மாணவர்கள் ஏ ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உச்சரிக்கக்கூடாது, நெடிலாக உச்சரிக்கணும். இந்த மாதிரி உயிரெழுத்து 13ஐயும் உச்சரிக்கக்கூடிய விதமெல்லாம் அருமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது எந்த வகையிலேருந்து வருது, எப்படி எழுதணும், எப்படி சொல்லணும். கோட்டுக்கு கீழே எழுதணும். தமிழும் ஆங்கிலமும் கோட்டுக்கு மேலே எழுதுவோம். ஆனால் ஹிந்தி எழுத்துக்கள்லாம் கோட்டுக்கு கீழே எழுதணும். மேற்கோடு மட்டும்தான் கோட்டில் வரணும். இந்த உயிரெழுத்து மெய் எழுத்துனாலும் சரி, எதுனாலும் சரி, இந்த பெயர்கள்னாலும் சரி கோட்டுக்கு கீழே தான் எழுதணும். இதுதான் அந்த நாகரி லிபி அப்படின்னு சொல்கிறது. நன்றி.